Hi everyone. Last class physical world introduction class நம்ம பார்த்தோம். So இந்த கிளாஸ்ல units and measurement இந்த units and measurement டாபிக்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய content vernier caliper. So practical classes இருந்தாலும் சரி தியரிட்டிக்கலும் சரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஜேஇல ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய क्वेश्चन vernier caliper. So இந்த vernier caliper எந்த பேசிக் பிரின்சிபல் ஒர்க் ஆகுது ஒருத்தர் டிசைன் பண்ணணும் ஒரு வெர்னியர் கேலிபர் டிசைன் பண்ணால் எந்த பேசிக் பிரின்சிபல் அவர் ஃபாலோ பண்ணணும் எந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணணும் ரைட் இந்த வெர்னியர் கேலிப்பர்ன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து ஒரு லீஸ்ட் வேல்யூ கால்குலேட் பண்ண முடியுமா அதுக்கு பேர் லீஸ்ட் கவுண்ட்னு சொல்லுவோம் இந்த லீஸ்ட் கவுண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணி நம்ம மெஷர் பண்ணுறது என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் ஸோ எவ்ரி திங் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஸோ வெர்னியர் கேலிப்பர் இட் இஸ் இனிஷியலி டிசைன்ட் பை Pierre Vernier. It is actually designed by Pierre Vernier, and this is the actual setup of the vernier caliper. I have managed to draw a perfect diagram. Okay, sir, in this vernier caliper we have two scales. One scale is a main scale. This part is a main scale. It's an ordinary scale. It's an ordinary scale. இப்போ இந்த ஸ்கேல் பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு ஆர்டினரி ரூலர் இந்த ரூலர் எப்படி கேலிப்ரேட் ஆகிருக்கோ அதே மாதிரி தான் இந்த மெயின் ஸ்கேல் சொல்கிறதும் கேலிப்ரேட் ஆகிருக்கும் ஓகே அண்ட் இன் தட் வி ஹவ் கனெக்டட் அன் ஆக்சிலரி ஸ்கேல் கால்ட் வெர்னியர் ஸ்கேல் ஸோ த வெர்னியர் ஸ்கேல் இஸ் மூவபிள் ஓவர் திஸ் மெயின் ஸ்கேல் ரைட் ஸோ த வெர்னியர் ஸ்கேல் அண்ட் மெயின் ஸ்கேல் இது எல்லாமே இந்த ஜாஸில் கனெக்ட் ஆகிருக்கும் ஸோ இந்த ரெண்டு ஜாஸ் external jaws na enna sir so நான் இங்க ஒரு ஸ்பியர் டிரா பண்ணிருக்கேன் இப்போ இந்த ஸ்பியரோட எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் வேணும் இல்ல நான் ஒரு சிலிண்டரிக்கல் ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன் இந்த சிலிண்டரிக்கல் ஆப்ஜெக்ட்டோட லெந்த் வேணும் டயாமீட்டர் thickness whatever you can call so first point it is used to measure length diameter or any thickness of a material. First use when you place an object in between the external jaws. Sir, look at these two, the sharp edges. Once you adjust this C point, the C jaw is fixed and the D will move. அப்போ in between நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க பிளேஸ் பண்றீங்க அப்ப அந்த ஆப்ஜெக்ட்டோட இன்டர்னல் டயாமீட்டர் எப்படி சார் இன்டர்னல் டயாமீட்டர் இதுல மெஷர் பண்ண முடியும் ரைட் அண்ட் ஆல்சோ யூஸ்டு டு மெஷர் the internal diameter okay and one more use we have a sharp pointer here the pointer by using the pointer we can measure the depth of an object you are given with a cylinder right just hold this pointer up to the depth then we can measure the depth of the cylinder used to measure the depth of an object depth of a cylinder of course right so these are all the various uses of vernier caliper right so this is a overview of a vernier caliper so we have a main scale and additional scale or auxiliary scale we can say it's a vernier scale இது எப்படி வர்க் ஆகுது இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது இப்போ நார்மலா இந்த ரூலர்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த ரூலர்ல நம்மளால லீஸ்ட் வேல்யூ எப்படி மெஷர் பண்ண முடியும் லீஸ்ட் வேல்யூ பாருங்களேன் இந்த லீஸ்ட் வேல்யூ இந்த ரூலர் எல்லாரும் யூஸ் பண்றீங்க சார் 0.1 எப்படி சார் 0.1 centimeter units ரொம்ப முக்கியம் or you can say 1 mm the least value that can be measured from this ruler ordinary ruler இங்க ஒத்துக்குவீங்களா யாராவது ஒருத்தர் இந்த ரூலரை யூஸ் பண்ணி சார் நான் 0.15 mm ல நான் மெஷர் பண்ணிட்டேன் இந்த ரூலர் யூஸ் பண்ணி we can't say the least value that can be measured from this ordinary ruler is 0.1 centimeter or 1 mm right so what is the purpose of this vernier scale that's important
The purpose to measure the length and diameter, whatever we have listed here, with increasing accuracy rather than this ruler. So, இதோட importance என்ன? To improve the accuracy in measuring the length and diameter or whatever the values we are going to discuss. Right? So, ரொம்ப important point. இதில் first of all நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, the principle, இப்போ ஒரு டிசைன் பண்ணணும், எந்த பிரின்சிபல் இது ஒர்க் ஆகுது. ஏன்னா இந்த பிரின்சிபல் உங்களுக்கு நல்லா புரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அடுத்து இதோடைய லீஸ்ட் கவுண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரியும். லீஸ்ட் கவுண்ட் கால்குலேட் பண்ணுறதை வச்சு தான் இதோடைய மெஷர்மெண்ட், லென்த் மெஷர் பண்ணுறோம், டயாமீட்டர் எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணணும். இன் பிட்வீன் அதில் எரர்ஸ் இருக்கும். அந்த எரர்ஸ் எப்படி நம்ம ஸ்பாட் பண்ணுறது, எரர்ஸோடைய வேல்யூஸ் பாசிட்டிவ் எரரா நெகட்டிவ் எரரா எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த பிரின்சிபல் ஆஃப் வெர்னியர் கேலிப்பர். நான் அதை எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, principle of the vernier caliper. So initially I have said there are two scales. One is a main scale, another one is auxiliary scale and vernier scale. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு லென்த் எடுத்துக்கிறேன். ஒரு பர்டிகுலர் லென்த் ரெண்டு ஸ்கேலையுமே மெஷர் பண்ண முடியும். ரெண்டு ஸ்கேலையுமே ஒரு லெவல் லென்த்தில் மெஷர் பண்ண முடியும். ரைட், நான் ரெண்டு ஸ்கேல் யூஸ் பண்ணுறேன். இமேஜின் பண்ணிக்கோங்க, ரெண்டு ஸ்கேல் யூஸ் பண்ணுறேன். ரைட், ஒரே லென்த்து ரெண்டு ஸ்கேலையும் நான் மெஷர் பண்ணுறேன். இப்போ இதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வெர்னியர் கேலிப்பருடைய பிரின்சிபல் என்ன? இப்போ மேலே இருக்கிற ஸ்கேல் என்ன பண்ணிடும் அப்படின்னா, ஒரு ஈக்குவல் பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிடும். எப்படி ஈக்குவல் பார்ட்ஸாக இருக்க போகுது? 1 2 3 4 9 ஈக்குவல் பார்ட்ஸாக இருக்குது. கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்குவோம். அண்ட் அந்த 9 ஈக்குவல் பார்ட்ஸோட டினாமினேட்டர், ஐ மீன் கீழே இருக்க ஒரு ஸ்கேல் மேட்ச் ஆகும் போது இந்த ஸ்கேலில் எத்தனை டிவிஷன்ஸ் எடுத்துக்க போகிறோன்னு பாருங்கள். Two, 3, 4, 5, 6, 7, 8, 9, 9 and 10. So just look at the divisions in the top scale and main scale. எத்தனை டிவிஷன்ஸ் எடுத்துட்டோம்? 1 2 3 4 5 6 7 8 9. கீழே இருக்க இந்த ஸ்கேல் எத்தனை டிவிஷன்ஸ் எடுத்துருங்க பாருங்க. ரைட், ஸோ இதோடைய பேசிக் பிரின்சிபல் என்ன, இது பேசிக் ஐடியா என்னன்னா, டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கேலோடைய வேல்யூவை விட நியூமரேட்டர், ஐ மீன் மேலே இருக்க இந்த ஸ்கேலோட வேல்யூ அதிகமாக இருக்குது. அப்போ ஒரு ஸ்கேலோடைய வேல்யூ பாருங்கள், ஒரு டிவிஷனுடைய வேல்யூ பாருங்கள், இந்த மேலே இருக்க ஸ்கேலோட கீழே இருக்க ஸ்கேலோட வேல்யூ என்னது? கம்மியாக இருக்கும். ஸோ இஃப் யூ கன்சிடர் திஸ் ஸ்கேல் as a main scale and this scale as a vernier scale, ஸோ ஒரே லென்த்து ரெண்டு ஸ்கேலில் மெஷர் பண்ணும் போது 9 டிவிஷன்ஸ் அந்த லென்த்தை மெஷர் பண்ணுது. கீழே இருக்கிற வெர்னியர் ஸ்கேல் 10 டிவிஷன்ஸ் அந்த லென்த்தை மெஷர் பண்ணுது. ரைட், ஸோ ஒரே லென்த்தை ரெண்டு ஸ்கேலில் மெஷர் பண்ணுறோம். இப்போ ஏன் டிசைன் பண்ணியிருக்கோம்? நம்ம கேஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வெர்னியர் கேலிப்பர் டிசைன் பண்ணும் போது ஜென்ரலி 1 மெயின் ஸ்கேல் டிவிஷனோட வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனோட வேல்யூ கம்மியாக தான் இருக்கும். ஜென்ரலி எப்போல்லாம் நீங்கள் இந்த வெர்னியர் கேலிபரோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் போகிறீங்க, வெர்னியர் கேலிபரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண நினைக்கிறீங்களோ, 1 மெயின் ஸ்கேல் டிவிஷனை கம்பேர் பண்ணும்போது வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும். ரைட், ஸோ இப்போ இங்கே கேஸ் எப்படி இருக்குது? we have made 9 main scale division. The value of 9 main scale division must equal with 10 vernier scale divisions. Right, 9 main scale divisions value equals to 10 vernier scale divisions. ஒரே லென்த் நம்ம மெஷர் பண்ணிருக்கோம். அப்போ 9 நல்லா கவனிங்க, 9 main scale division that equals to 10 vernier scale divisions.
இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட வெர்னியர் கேலிபரில் 10 ஸ்கேல்ஸ் இருக்குது, அதாவது 10 ரீடிங்ஸ் இருக்குது, 10 டிவிஷன்ஸ் இருக்குது. வெர்னியர் ஸ்கேலில் நான் 10 டிவிஷன் எடுத்துட்டேன். சப்போஸ் ஐ வாண்ட் டு கன்ஸ்ட்ரக்ட் ஏ கேலிப்பர் வித் 20 வெர்னியர் ஸ்கேல்ஸ், 20 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்ஸ். இப்போ எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது 20. அப்போ என்ன பண்ணணும்? I have to make the 20 vernier scale coincide with 19 main scale divisions. So அப்படியே goes on போயிட்டே இருக்கும். நீங்க 50 வைக்கிறீங்க 49. In general I can write, if you have n vernier scale division, that must coincide with n minus 1 main scale divisions. So n vernier scale divisions must be coincide with n minus 1 main scale divisions. That's a basic concept and that's a basic principle of vernier caliper. So நம்ம எப்பவுமே ஜெனரலா இந்த vernier caliper உடைய டிசைன் இருக்கும்போது main scale division value கம்பேர் பண்ணும்போது vernier scale division value கம்மியா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு main scale division value, ஒரு vernier scale division value. There is a gap, right? Look at the gap. அப்போ ஒன் மெயின் ஸ்கேல் டிவிஷனுக்கு ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனுக்கு வேல்யூ கம்பேர் பண்ணி பாருங்க. மெயின் ஸ்கேல் டிவிஷன் அதிகமாக இருக்கும், வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் கம்மியாக இருக்கும். ஜெனரல் அப்படி தான் டிசைன் பண்ணணும். சரியா? மோஸ்ட் ஆஃப் த கேசஸ், அப்ராக்சிமேட்லி 95% ஆஃப் கேசஸ் அப்படி தான் போகும். ரைட்? இந்த பிரின்சிபல் புரியுதா? ஸோ இஃப் யூ வாண்ட் டு டிசைன் அ வெர்னியர் கேலிப்பர், யூ மஸ்ட் ஃபாலோ திஸ் பிரின்சிபல். The n vernier scale division must coincide with n minus 1 main scale division. The value of n minus 1 main scale division coincide with n vernier scale divisions. Okay, clear? If I have given with one main scale division, உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஒரு main scale division ஓட வேல்யூ என்ன? Yes sir, 1 MSD main scale division. இதோட வேல்யூ என்ன? 1 mm கொடுத்துட்டேனா, once you understand the principle, you can calculate what is the value of one vernier scale division. One vernier scale division you can calculate. Just look at the formula. N minus 1 main scale division must be equal to n vernier scale division. Therefore listen, 9 vernier scale divisions are இருக்கலாம், அது 10 vernier scale divisions க்கு equal இருக்கும். 19, 20, you can take any case. Now I consider this case. Typical vernier caliperல நீங்க ஸ்கூல் லேபார்ட்டரி பாக்குறீங்க, typical vernier caliperல இந்த கேसेस தான் இருக்கும். There are 10 vernier scale division that must coincide with 9 main scale division. இப்போ பாருங்க, 1 vernier scale division ஓட வேல்யூ இதுல என்ன வந்துரும்? 10 இங்க கொண்டு வந்துலாமா? 9/10 the value of 1 main scale division, and 1 VSD equals to 9/10 into main scale division 1 mm, 0.9 into 1 mm, so simply 0.9 mm. Right? அப்போ இந்த ஐடியா மேட்ச் ஆகுமா? 1 MSD ஓட வேல்யூ 1 mm, 1 VSD வேல்யூ பாருங்க 0.9 mm, 0.9 mm. அப்போ இந்த கேஸ் மேட்ச் ஆகுதா? 1 MSD greater than 1 VSD, பிரின்சிபல் மேட்ச் ஆகுதா? 9 main scale divisions நான் 10 vernier scale divisions ஓட coincide பண்ணியாச்சு. So if you use 20 vernier scale division, you must coincide with the value, the 19 main scale divisions. In general, the n minus 1 main scale divisions coincide with n vernier scale divisions, right? So that's a basic principle of vernier caliper. Clear ஆ? Yes. Vernier caliper ஓட principle தான் n minus 1 main scale division coincide with n vernier scale divisions. N vernier scale divisions, you can take 10 vernier scale division, you can take 20 vernier scale divisions. So number of vernier scale division increase, least count increase, right? Clear? Okay. Next topic, what is mean by least count and what is the least count of this vernier caliper? Least count of this vernier caliper. The diagram நான் அப்படியே வச்சுக்கிறேன் and remaining case நான் erase பண்ணிடுறேன். Sir, least count, இதுக்கு என்ன சார் மீனிங்? Least value that can be measured from the instrument. So ஒவ்வொரு வேல்யூக்கு least count இருக்கு, right? ஒவ்வொரு டிவைஸ்க்கு இருக்கு எவ்வளோ லீஸ்ட் வேல்யூ எப்படி மெஷர் பண்ண முடியும். இப்போ இதில் லீஸ்ட் கவுண்ட் என்ன சார்? இதில் லீஸ்ட் கவுண்ட் என்ன? இப்போ இந்த கேஸ் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேஸை மட்டும் நான் கொஞ்சம் உங்களுக்கு எலாபரேட் பண்ணி காமிக்கிறேன். இந்த கேஸை மட்டும் ஜஸ்ட் லிசன்.
ஸோ இனிஷியலாக ரெண்டு ஜீரோவும் கோயின்சிடாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக எரர் இருக்குன்னு அர்த்தம். அதை பற்றி நம்ம தனியாக பார்ப்போம். ஸோ 0 0 0 of a main scale coincide with 0 of a vernier scale. ஸோ நம்பர் 1 ஃபர்ஸ்ட் டிவிஷன் இதோட வேல்யூ 1 mm. மெயின் ஸ்கேல் டிவிஷன் வேல்யூ கண்டிப்பாக கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இப்போ மெயின் ஸ்கேல் டிவிஷன் வேல்யூ 0.9 mm. ரைட். இப்போ இந்த கேப்போட வேல்யூ எவ்வளோ? இந்த கேப்போட வேல்யூ எவ்வளோ? 0.1 mm வந்துருமா? 0.1 mm அதான் லீஸ் கவுண்ட் வரப்போகுது. பட் என்னன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. லீஸ் கவுண்ட்லாம் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு ஜீரோவும் ஒன்றா கோயின்சிடாக இருக்குது. இப்போ இதை நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா இந்த ஜீரோ வேறு எங்கேயுமே கோயின்சிடாக இருக்காது. இந்த கோயின்சிடன்ஸே இருக்காது. ஜீரோ இதை நீங்கள் ஸ்லைட்டாக மூவ் பண்ணுறீங்க. அப்படி மூவ் பண்ணும்போது இந்த ஜீரோ இங்கே வந்துடும். இந்த 0.9 இங்கே வந்திருக்கும் வேல்யூ. இன்னும் ஜீரோ நீங்கள் மூவ் பண்ணுறீங்க, 0.9 இங்கே போகும். ஸோ நீங்கள் ஜீரோ இன் பிட்வீன் தான் இருக்குது. எங்கேயுமே ரீடிங் கோயின்சிடால. When you make the first division of vernier scale coincide with the first division of main scale, இங்கே கோயின்சிடாக இருக்கும்போது ஜீரோ டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும். இப்போ இதான் ஃபர்ஸ்ட் கோயின்சிடன்ஸ் நீங்கள் பார்க்குறது. ஃபர்ஸ்ட் கோயின்சிடன்ஸ். அப்படி ஃபர்ஸ்ட் ரீடிங் கோயின்சிடாக இருக்கும் போது இந்த ஜீரோ ஆஃப் மெயின் ஸ்கேலுக்கும் ஜீரோ ஆஃப் வெர்னியர் ஸ்கேலுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும்? எக்ஸாக்டாக 0.1 mm. இப்போ கோயின்சிட் ஆயிடுச்சு. இப்போ இன் பிட்வீன் நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுட்டீங்க, மூவ் பண்ணணும் இல்லையா? ஜீரோ ஆஃப் வெர்னியர் ஸ்கேல், ஜீரோ ஆஃப் மெயின் ஸ்கேல் ரெண்டுமே ஒரே லைனில் அரேஞ்ச் ஆயிருக்கும். when the two jaws are connected, when we have seen the two jaws, இந்த ரெண்டு ஜாஸும் கனெக்ட் ஆயிருக்கும் போது இந்த ரெண்டு ஜீரோவும் கோயின்சிடாக இருக்கும். இப்போ நீங்கள் வெர்னியர் ஸ்கேலோட ஜீரோ, அதாவது கீழே இருக்கிற ஒரு ஜா ஃபிக்ஸ்டு, இன்னொரு ஜா நீங்கள் மூவ் பண்ணும்போது கண்டிப்பாக வெர்னியர் ஸ்கேலோட ஜீரோ தான் டேர்ன் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். வெர்னியர் ஸ்கேலோட ஜீரோ தான் மூவ் ஆகிட்டே போகும். அப்போ ஜீரோ மூவ் பண்ணிட்டீங்க. மூவ் பண்ணி எந்த ரீடிங்க்கு உங்களால் ஃபர்ஸ்ட் போய் நிற்க முடியும்? இந்த 1 mm 1 MSD-யோட தான் நீங்கள் கோயின்சிடர் பண்ணியிருக்கணும். அது வரைக்குமே எந்த ரீடிங் இன் பிட்வீன் இல்லை. அப்படி கோயின்சிடாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ண முடியும். ஸோ த ஃபர்ஸ்ட் ஆர் மினிமம் வேல்யூ, த லீஸ்ட் வேல்யூ மெஷர் பண்ண போகிறது இந்த டிஃப்ரென்ஸ் தான். இந்த டிஃப்ரென்ஸ் தான். இதுக்கு இடையில எந்த வேல்யூ உங்களால் மெஷர் பண்ண முடியாது. ரைட். ஸோ அப்போ இந்த டிஃப்ரென்ஸ், இந்த வேல்யூ தான் நம்ம என்ன சொல்கிறோம்? லீஸ்ட் கவுண்ட். ஸோ டு பி வெரி கிளியர், கால்குலேஷன் சைட் நம்ம பார்த்தோம்னா லீஸ்ட் கவுண்ட், ஷார்ட்லி கால்ட் as LC. லீஸ்ட் கவுண்ட் is the difference between the value of one main scale division and the value of one main scale division minus one vernier scale division. The difference between main scale division and vernier scale division. So இப்போ நம்ம பார்த்தோம் எக்ஸாம்பிளுக்கு one main scale division ஓட வேல்யூ என்ன வந்தது? 1 mm சொன்னேன். one vernier scale division வேல்யூ எவ்வளோ சொன்னேன்? 0.9 mm. டிபிக்கல் கேசஸ் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. 1 mm minus 0.9 mm. So difference 0.1 mm. That's a least count of this vernier caliper. Least count, the least value that can be measured from the instrument. Vernier caliper பொறுத்த வரைக்கும் least count எவ்வளோ? 0.1 mm. எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க? ஜீரோ கோயின்சிடாக இருக்கு. ஏதாவது ஒரு வேல்யூ, ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் இன் பிட்வீன் ஜாஸ் பிளேஸ் பண்ண போறீங்க. பிளேஸ் பண்ணும்போது ஜீரோ ஆஃப் மெயின் ஸ்கேல் அப்படி இருக்கும், ஜீரோ ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் தான் மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது எந்த மினிமம் வேல்யூ உங்களால் மெஷர் பண்ண முடியும்? ஜீரோ மூவ் ஆயிருச்சு, இந்த 1 மூவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் கோயின்சிடன்ஸ் எங்கே வந்துருக்கு? 1 mm. அப்போ இதுல இருந்து நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஃபர்ஸ்ட் டிவிஷன் கோயின்சிடாக இருந்தால் ரெண்டு ஜீரோக்கு நான் டிஸ்டன்ஸ் 0.1 mm. ஒருவேளை செகண்ட் டிவிஷன் வெர்னியர் ஸ்கேலோடைய செகண்ட் டிவிஷன் இது விட்டுருங்க, இப்போ 1 இங்கே வந்துருச்சு. செகண்ட் டிவிஷன் ஆஃப் vernier scale coincides with the second division of main scale. Upper distance என்ன வரும்? 0.2 mm. 10th division கோயின்டா இருந்தா 1 mm. The distance between two zeros. Right? So that's a procedure to calculate the least count. வேற problems நம்ம பார்க்கலாம். Upcoming classes-ல இதோடைய zero error, zero correction and how to measure the any length and diameter by using vernier caliper. Thank you.